ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி ஆல்மோஸ்ட் 76 இயர்ஸ்க்கு மேலே போகுது. எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்தியா பார்த்துருச்சு. பட் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மாறல, வயலன்ஸ் அண்ட் அப்யூஸ் அகெயின்ஸ்ட் உமன். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு இன்சிடென்ட் கொல்கத்தாவில் நடந்திருக்கு. அதாவது ஃப்ரைடே, அதுவும் ஒரு டாக்டருக்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையே வச்சு நடந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றி இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃப்ரைடே ஆர்ஜி கார் அப்படிங்கிற சொல்லப்படுற ஒரு பயங்கர பெரிய ஹாஸ்பிட்டல் இன் கொல்கட்டாவில் நடக்குது. அங்கே ஆல்மோஸ்ட் டெய்லி 3500+ பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர், அதாவது 31 year old டாக்டர் செமினார் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ பர்சன் அவுட் ஆஃப் நோவேர் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து அவங்கள பண்ணி கொலையும் பண்ணியிருக்கான். அதுவுமே ஒரு கொடூரமான ஒரு முறையில் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் காரிடார் ரூமில் போயிட்டு நைட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒன்று விஷயத்தில் இவங்க சொல்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ப்ராப்பரான ரூம்ஸே கிடையாது. மிட் நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு ரூம்ஸே ப்ராப்பராக இல்லாதனால செமினார் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்து இவன் உள்ளே வந்து போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பரான செக்கிங்கே இவனுக்கு நடத்தலை, இவன் யாருன்னே இதெல்லாம் அப்படியே உள்ளே வந்திருக்கான், அதுவும் 3rd floor வரைக்கும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ப்ராப்பரான செக்கிங்கே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இவனை பற்றி பின்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். டாக்டர் நாந்தி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுமே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான், டாய்லெட்ஸ் ப்ராப்பராக கிடையாது, அண்ட் அதே மாதிரி ரூம்ஸ் எங்களுக்குமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒழுங்காக இல்லை. சில டைம்லாம் வந்து நைட்டை வந்து படுக்க இடம் இல்லை அப்படின்னா பேஷண்ட்ஸ் இல்லாத எம்டி பெட்ஸ் இருக்கும்ல, அங்கே போய் நாங்கள் படுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னொரு டாக்டர் நம்ரதா மித்ரா அப்படிங்கிறவங்க இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கால் ஆன் டியூட்டி இருந்துச்சு அப்படின்னா எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது ஃபன்னியாக இருக்கலாம், என்னடா அது சின்ன பொண்ணு தரமாக அப்பாவை கூப்பிட்டு வருவாங்கன்னு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் நாட் அஷேம்ட் டு சே திஸ் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. எனக்கு பயம்தான். ஆமாம், யாராவது என் கூட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, லைக் ஒரு பேஷண்ட் பண்ணலாம், ஒரு வார்டு அட்டெண்டன்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கும்போது எனக்கு என் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்களோட கிரிட்டிசிசம்ஸோ என்னென்னமோ அதெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து போல்டாக வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூமே ஒரு லாங் டார்க் காரிடர் வச்சு ஒரு ரூம் கொடுத்து அயன் கேட்டால் பூட்டப்பட்ட ஒரு ரூம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே வந்து ப்ராப்பரான கண்டிஷன்ஸ் கிடையாது. அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் இவங்க சொல்கிறாங்க, லைக் வெஸ்ட் பெங்காலில் இருக்க சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் ஹெல்த் செக்அப் போகும்போது ஒரு சின்ன 1 story பில்டிங் கொடுத்து அதுதான் எங்களோட ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கெல்லாம் ஈவினிங்க்கு மேலே பசங்க வந்துட்டு ஆக்வர்டான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது அப்போல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணும்போது தப்பாக தொடுறது, மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் இப்படி நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான இன்சிடென்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, 1973 அருணா அப்படிங்கிற ஒரு நர்ஸ்க்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். வார்டு அட்டெண்டன்ட்டு இவங்களை, ஸோ 1973 இந்த விஷயம் நடந்திருக்கு. 2015 இவங்க இறந்து போகிறாங்க. 42 years ஆல்மோஸ்ட் இவங்க பிரெயின் டேமேஜ் சஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேரலைஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக கேரளாவில் வந்தனா தாஸ் அப்படின்னு சொல்ல போகிற 23 year old ஒரு டாக்டரை ஒரு ட்ரங்க் அண்ட் பேஷண்ட் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கே சேஃப்டி இல்லை, உயிரை காப்பாற்றுற டாக்டர்ஸ் உயிரையே காப்பாற்ற முடியல. ஸோ இப்படி தான் எங்களோட கண்டிஷன் போயிட்டுருக்கு. 2015 ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வயலன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அப்யூஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன டேட்டா? 75%னா 3/4 ஆஃப் த டோட்டல் ஒர்க்கர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கும் போது இது நார்மலைஸ் ஆயிடுச்சா இல்லை இது என்னன்னே புரியல. அதுவும் 2015 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் 9 years பேக். இப்போ அந்த டேட்டா எப்படி கூடியிருக்கோ குறைஞ்சிருக்கோ எப்படியா இருக்குன்னு தெரியல. இந்த இன்சிடென்ட் ஒரு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவுமே சின்னதாக நடந்திருக்கு. நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளில வராங்க, லைக் கன்ஃபெஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம். நிறைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஸ் ஆகிப்பட்டு இருக்கு. எக்கச்சக்க டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ப்ரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. இந்த ரேபிஸ்ட்டை வந்து ஹேங் பண்ணணும், இவனுக்கு மர்சியை காட்டக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சஞ்சய் ராய் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இந்த சஞ்சய் ராய் வந்து போலீஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வாலண்டியராக போயிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். அண்ட் அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போது டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி காசு வாங்கிட்டு உள்ள அனுப்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லையுமே சஞ்சய் ராய் இருந்திருக்கான். அண்ட் இவனோட ஃபோன்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர வயலண்ட் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனோட பேக்ரவுண்டுமே ரொம்ப நாஸ்டியாக இருந்திருக்கு, ரொம்ப நல்லாவே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்லேயுமே அசிங்கமான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. அண்ட் மோசமான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுமே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மிட் நைட்டில் இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகி 3rd ஃப்ளோரில் இருக்க செமினார் ரூமுக்கு வந்திருக்கான். அங்கே வந்து தான் இந்த டாக்டருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவுமே செக் பண்ணி பார்க்கும்போது பாடியை ரொம்ப எக்கச்சக்கமான இடத்துல பிளட்ஸு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட அவங்களால வெளில சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு வயலண்ட்டான ஒரு பிஹேவியர் வந்து அவன் காமிச்சிருக்கான். ஸோ இதுதான் இந்த இன்சிடென்ட். இவனை ஹேங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க. இவனை வந்து மர்சியாக காட்டக்கூடாது, இப்படி அப்படி ஒரு மனுஷன் இங்கே தேவையே கிடையாது, இவன் உயிரோடு இருக்கவே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் ஷார்ட்டாக பேசணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், பை பை, லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.